வணக்கம் நண்பர்களே. இது எனக்கு நடந்த உண்மை கதைங்க. நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. கடவுளை வேண்டாத வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கவே இல்லைங்க. நான் வந்துட்டு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஒரு நாள் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு எனக்கு இந்த வாட்டி வந்துட்டு எப்படியாச்சும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயிலுக்கும் போக ஆரம்பித்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடவுள் வந்துட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா சிவனை வணங்க ஆரம்பித்தேங்க. அது என்னமோ என் நேரமோ இல்லை நான் வேண்டுற நேரமோ என்னென்னு தெரிலங்க. பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணிவிட்டேன். அதே போல் வேலையும் கிடச்சிருச்சிங்க. அது அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான உழைப்பா இல்லை வந்துட்டு சிவனை தேடி போனால் தான் ஒரு வேளை நடக்கும்னு இருக்குதோ இல்லை வந்துட்டு கடவுள் நம்பிக்கை கொஞ்ச நாச்சும் வேணும் அப்படிங்கிறனால எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சோ என்னென்னு தெரியலைங்க. ஆனால் வந்துட்டு அதுதான் எனக்கு லாஸ்ட்டு வருஷமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏஜ் பார்டரில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணேங்க. அப்போ தாங்க எனக்கும் தோணுச்சு, கடவுள் இருக்கார ஒரு வேலை, கடவுள் இருக்கிறது உண்மை தான் அப்படின்ட்டு. அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லோரும் போல தான் வந்துட்டு கடவுள்லாம் கிடையாது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக இருந்துகிட்டு இருந்தேங்க. எங்கள் வீட்டில் எவ்வளோதான் சொல்லுவாங்க, சாமியை கும்பிடு கேட்கவே மாட்டோம். ஏன்னா வந்துட்டு நமக்கு அந்த இது இருக்காது. ஏன்னா சாமி கும்பிட்டு யாராச்சும் கேலி பண்ணுவாங்க. அது வேறு வந்துட்டு என்னடா எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனாலே வந்துட்டு நம்ம பாதி பேர் வந்துட்டு சாமி கும்பிட்டு போக மாட்டோம். அது நமக்கு அது இல்லாமல் வந்துட்டு தோணவும் தோணாது. ஆனால் எனக்கு தோணுது கிடையாது அதிகமாக வந்துட்டு. என்னமோ தெரியல, கஷ்டம் அதிகமாக வந்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கடவுள் பக்தி வருமோ என்னமோ தெரியலைங்க. கஷ்டம் அதிகமாக வந்தனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு கடவுளை வேண்டினேன். ஆனால் என் நேரம் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்துட்டு கடவுளை வேண்டினதுக்கும் நான் கஷ்டப்பட்டதுக்கும் எல்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வந்து கரெக்டாக ஒரு நல்ல வேலைக்கு அமைஞ்சிருச்சிங்க. ஆனால் இந்த போல் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு வேணால் வந்துட்டு ஒரு டைம் வேண்டி பாருங்கள். ஒரு டைம் என்ன, ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை வேண்டி பாருங்கள். ஆனால் வந்துட்டு நீங்கள் நினச்சது வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். என்றைக்குமே வந்துட்டு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு வேணால் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அவங்கவுங்க கஷ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக போகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நடந்தது இது உண்மையான நடந்தது, பொய் இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம பொய் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உண்மையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வேண்டுறனால தான் மட்டும்தான் கடைசியான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு வேண்டி பாருங்கள். நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி அடுத்தது வந்துட்டு என்னோடய அடுத்தடுத்த ஸ்டோரி வந்துட்டு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.